நீங்கள்தான் உங்களுடைய குழந்தையை பாலூட்டாமல் இருக்கிறீர்கள். அது இரவு முழுவதும் உங்களுடன் தூங்கும். ஸ்ராவன் சாக்ஷியை கண்களால் ஊடுருவி பார்த்து கொண்டே சொன்னான். அப்போது அவள் வெட்கத்தால் சிவந்து போனாள். சாக்ஷி தன் கணவனின் மரணத்திற்குப் பிறகு துக்க நாட்களை முடித்துவிட்டு குழந்தையின் நலனுக்காக வேலை தேடி வெளியே வந்தபோது மாமனார் மாமியார் குடும்ப மரியாதைக்காக அவளை தங்கள் இளைய மகனுக்கு மணம் செய்து வைத்தனர். அவன் வயதில் அவளைவிட சிறியவனாக இருந்தாலும் ஆதிக்கமும் அதிகாரமும் கொண்டவனாக இருந்தான். ஸ்ராவனின் சொல்லுக்கு இணங்க சாக்ஷியின் 2 வயது குழந்தையை வேறு அறைக்கு அனுப்பிவிட்டனர். அவள் தன் குழந்தையை நினைத்து அழத் தொடங்கினாள். நீங்கள் அழுது என் சுகரத்திருவை கெடுக்கப் போகிறீர்கள் போலும். நான் வலுக்கட்டாயத்திற்கு ஆதரவாளன் அல்ல. சொல்லுங்கள், காலையிலேயே உங்களுக்கு விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். அவன் சொன்ன குளிர்ந்த தொனியில் அவள் நடுங்கினாள். இல்லை இல்லை. அவள் தன் நடுங்கும் உடலை ஸ்ராவனுக்கு ஒப்படைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே சால்வையில் சிவப்பு திட்டுகள் தெரிந்ததும் அவன் கல்லாக உறைந்து போனான். நான் உன்னுடன் வலுக்கட்டாயம் செய்ய விரும்பவில்லை. நீ நினைப்பது போல் நான் அவ்வளவு கெட்ட மனிதன் அல்ல. நீ சொன்னால் இப்போதே இந்நேரத்திலேயே உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். ஸ்ராவனின் குரலில் மென்மையோ கடுமையோ இல்லாமல் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. அது சாக்ஷியின் உள்ளத்தில் ஏற்கனவே இருந்த பயத்தை மேலும் அதிகரித்தது. விவாகரத்து என்ற சொல்லை கேட்டவுடன் அவள் மூச்சு மார்பில் சிக்கிக் கொண்டது. அவள் கண்களுக்கு முன் தன் முந்தைய வாழ்க்கையின் கசப்பான நினைவுகள் சுழன்றன. இந்த உறவு மீண்டும் முறிந்தால் அது வெறும் ஒரு திருமணம் முடிவது மட்டுமல்ல, முழு வாழ்க்கையிலும் புதிய களங்கம் படிவது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் உடனே அவன் காலடியில் அமர்ந்துவிட்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வடிந்தது. குரல் மீண்டும் மீண்டும் உடைந்து கொண்டிருந்தது. நான் கைகூப்பிக் கேட்கிறேன், அப்படி பேசாதீர்கள். நான் ஏற்கனவே நிறைய இழந்துவிட்டேன். எனக்குள் இப்போது புதிய அதிர்ச்சியை தாங்கும் சக்தி இல்லை. நீங்கள் எதை சரியென்று நினைக்கிறீர்களோ அதுவே நடக்கும். நான் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொள்வேன். மீண்டும் விவாகரத்து என்ற பெயரை சொல்லாதீர்கள். ஸ்ராவன் ஒரு கணம் கூட அவளை எழுப்ப முயலவில்லை. அவன் அமைதியாக 2 அடி பின்னால் நகர்ந்தான். அவன் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லை. தனது உணர்வுகளை வேண்டுமென்றே மறைத்து கொண்டிருப்பது போல். சாக்ஷி தன் கண்ணீரை துடைத்தாள். மெதுவாக எழுந்து நின்றாள். ஸ்ராவன் படுக்கையை நோக்கி சுட்டிக்காட்டினான். அவள் அமைதியாகச் சென்று ஓரத்தில் அமர்ந்தாள். அவள் கைகள் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. ஸ்ராவன் அவளை சில கணங்கள் அமைதியாக பார்த்தான். பிறகு சொன்னான், உனக்கு தொடக்கத்தில் இருந்தே இப்படிப்பட்ட முகத்தை ஏன் வைத்திருக்கிறாய்? உன் உள்ளத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? சாக்ஷி கண்களை தாழ்த்தினாள். பிறகு மெதுவாக சொன்னாள், என் மகனை நினைத்து கொண்டிருக்கிறேன். அவன் என்னை விட்டு ஒருபோதும் தூங்குவதில்லை. நான் இரவு முழுவதும் அவன் எப்படி இருப்பான் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஸ்ராவன் தீவிரமான தொனியில் சொன்னான், உன் மகன் ஒரு இரவு உன்னை விட்டு இருக்க முடியாத அளவுக்கு சிறியவன் அல்ல. அவன் உன் மார்பில் ஒட்டி கொண்டிருக்கும் பால் குடிக்கும் குழந்தை அல்ல. வீட்டில் மற்றவர்களும் இருக்கிறார்கள். அவன் தனியாக இல்லை. சாக்ஷி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் அமைதி முன்பை விட ஆழமாகிவிட்டது. ஸ்ராவன் அவளை தலையிலிருந்து பாதம் வரை ஒரு முறை பார்த்தான். பிறகு அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். சாக்ஷியின் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் எப்போதும் அவன் முன்னால் பயந்து போய்விடுவாள். இப்போதும் அவள் நிலைமை வேறுபட்டதல்ல. ஏனென்றால் ஒரே வீட்டில் வசித்தாலும் அவள் ஸ்ராவனை எப்போதும் குறைவாக பேசும் கடுமையான குணம் கொண்ட மனிதனாகவே பார்த்திருந்தாள். அவள் உள்ளத்தில் எண்ணற்ற கேள்விகள் இருந்தன. திருமணம் இருவரின் விருப்பமின்றியே நடந்தது. பிறகு ஸ்ராவன் இந்த உறவை ஏன் இவ்வளவு தீவிரமாக எடுத்து கொண்டிருக்கிறான்? அவன் அவளிடம் கோபப்படாமல் இருப்பது ஏன்? அவளை தள்ளிவிட முயலாமல் இருப்பது ஏன்? இந்த கேள்விகளுக்கு பதில் அவளுக்கு எங்கும் தென்படவில்லை. இரவு அமைதியின் நிழலில் கடந்துவிட்டது. சாக்ஷிக்கு அது வாழ்க்கையின் மிக கனமான இரவுகளில் ஒன்றாக இருந்தது. காலை விடியலின் முதல் கதிர் தோன்றுவதற்கு முன்பே அவள் அறையை விட்டு வெளியேறினாள். ஏனென்றால் அவள் இதயம் தன் மகனை பார்ப்பதற்காக ஏங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஸ்ராவனின் கண்கள் திறந்தன. அவன் எழுந்து அமர்ந்தான். பிறகு அலட்சியமாக அவன் பார்வை படுக்கையின் மீது விழுந்தது. அப்போது அவன் திடுக்கிட்டான். அவன் பார்வை சில கணங்கள் அங்கேயே நின்றது. பிறகு அவன் பதறி நேராக அமர்ந்தான். அவன் முகத்தில் வியப்பு தெளிவாக தெரிந்தது. அவன் அமைதியாக அதே பக்கத்தை பார்த்து கொண்டே இருந்தான், எதுவும் புரியாதது போல். அவன் மனத்தில் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. சாக்ஷி ஒரு குழந்தையின் தாயாக இருந்தால் உண்மை என்ன? ஸ்ராவனின் கண்கள் பல கணங்கள் அந்த சால்வையின் மீதே நின்றன.
அது வெள்ளை சால்வை, ஆனால் முழுவதும் வெள்ளையாக இல்லை. அவன் முகத்தில் முதல் முறையாக வியப்பு தெளிவாக தெரிந்தது. அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். பிறகு மெதுவாக படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான். அவன் மனத்தில் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டிருந்தது. சாக்ஷி உண்மையில் முன்பே ஒரு குழந்தையின் தாயாக இருந்தால் இவை எல்லாம் எப்படி சாத்தியம்? அவன் பல விஷயங்களை கேட்டிருந்தான், பல ஊகங்களை உருவாக்கியிருந்தான். ஆனால் இந்த ஒரே காட்சி அவன் எல்லா எண்ணங்களையும் சிதறடித்துவிட்டது. சில கணங்கள் அமைதியாக இருந்த பிறகு அவன் அறையை விட்டு வெளியேறினான். அவன் அடிகள் அசாதாரணமாக மெதுவாக இருந்தன. முகத்தில் அதே கடுமை இருந்தது, ஆனால் மனத்தில் எண்ணற்ற குழப்பங்கள். அவற்றுக்கு பதில் அவனிடம் இல்லை. அப்பக்கம் சாக்ஷி தன் மகனை மார்போடு அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் முழு இரவு விழித்ததால் வீங்கியிருந்தன. ஆனால் குழந்தையை பார்த்ததும் சில கணங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது போல் இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் அவன் தலைமயிரை வருடினாள். பிறகு அமைதியாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஸ்ராவன் வாசல் வரை வந்தான். சில நேரம் அமைதியாக நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய குரலில் சொன்னான், நீ எப்போதும் இந்த குழந்தையின் அருகிலேயே அமர்ந்திருக்கிறாய். உனக்கு மற்ற உலகின் எந்த கவலையும் இல்லாதது போல். சாக்ஷி குழந்தையை மெதுவாக தன்னுடன் அணைத்து கொண்டே சொன்னாள், என் உலகம் இதுதான். எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு பெண் இறுதியில் ஏதாவது ஒரு ஆதரவை பலமாக பற்றிக் கொள்வாள். என் ஆதரவு இதுதான். ஸ்ராவன் முதல் முறையாக அவள் குரலில் குறை கூறுதலுக்கு மேலாக ஒரு உடைந்த நம்பிக்கையை உணர்ந்தான். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், ஒரு விஷயம் கேட்கலாமா? சாக்ஷி கண்களை உயர்த்தினாள், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவன் சொன்னான், நீ ஒருபோதும் யாரிடமும் உன் வாழ்க்கையின் உண்மையை சொல்ல முயலவில்லை. உன் ரகசியம் எனக்கு புரியவில்லை. நான் முழு உண்மையையும் அறிய விரும்புகிறேன். சாக்ஷியின் கண்களில் மீண்டும் ஈரம் இறங்கியது. அவள் மெதுவாக சொன்னாள், உண்மையை கேட்பவர்கள் மிக குறைவு, குற்றம் சாட்டுபவர்கள் மிக அதிகம். அதனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு மனிதன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறான். ஸ்ராவன் அவள் பேச்சை கேட்டான், ஆனால் இந்த முறை பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவன் மனத்தில் இப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மிஞ்சியிருந்தது. அதற்கு பதில் ஒருவேளை சாக்ஷி மட்டுமே சொல்ல முடியும். ஸ்ராவன் தானே தன் மாறிய உணர்வுகளை பார்த்து வியந்தான். அவன் பலமுறை அமைதியாக அமர்ந்து இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் தனக்கு வெறும் ஒரு உறவின் பெயராக இருந்த பெண் இன்று அவள் இருப்பு தனக்கு அசாதாரண ஆறுதலை ஏன் கொடுக்கிறது? ஒரே ஒரு இரவு மட்டுமே கடந்திருந்தது, ஆனால் அவனுக்கு மாலை மீண்டும் வருவதற்காக காத்திருப்பது போல் உணர்ந்தது. இந்த நிலைக்கு காரணம் என்னவென்று அவனே முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சாக்ஷி தன் மகனை மடியில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் அவன் தலைமயிரை சீவினாள். சில சமயம் முத்தமிட்டாள், சில சமயம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் மாமியாரின் குரல் கேட்டது, இப்போது போதும். 2 வயது குழந்தை 2 மாத குழந்தை அல்ல. அதற்கு பொம்மைகளை கொடுத்து உட்கார வைத்துவிடு, தானே விளையாடிக் கொண்டிருக்கும். நீ போய் ஸ்ராவன் அருகில் உட்கார். அவனுக்கு ஏதாவது தேவையா என்று பார். சாக்ஷி மெல்லிய குரலில் சொன்னாள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கும்? காலை உணவும் சாப்பிட்டு விட்டார்கள். மாமியார் கடுமையான தொனியில் சொன்னாள், நீ முதல் முறையாக திருமணமானவள் அல்ல. கணவன் தன் மனைவியிடம் என்ன எதிர்பார்ப்பான் என்று உனக்கு நன்றாக தெரியாதா? போய் அவனுடன் உட்கார். அவன் பேச்சை கேள். இப்போது இதுதான் உன் வீடு, இதுதான் உன் உறவு. நான் இந்த திருமணத்தை மனதார ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் நீ இன்னும் உன்னை இந்த உறவின் பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இந்த போக்கு இனி செல்லாது. என் மூத்த மகனுடன் நடந்தது நடந்துவிட்டது. நான் என் இளைய மகனை எந்த துன்பத்திலும் பார்க்க முடியாது. அவன் என் செல்ல பிள்ளை. இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். சாக்ஷி அமைதியாக தலையை தாழ்த்தினாள். குழந்தையை மெதுவாக கீழே உட்கார வைத்தாள். அவன் முன் பொம்மைகளை வைத்தாள். பிறகு மெதுவாக அடி எடுத்து வைத்து ஸ்ராவனின் அறை வரை சென்றாள். ஸ்ராவன் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். வாசலில் லேசான சத்தம் கேட்டதும் அவன் தலையை உயர்த்தி பார்த்தான். சாக்ஷி தயக்கத்துடன் சொன்னாள், உங்களுக்கு ஏதாவது தேவையா? ஸ்ராவன் அமைதியாக மறுதலிப்பில் தலையை அசைத்தான். சாக்ஷி மீண்டும் கேட்டாள், டீ செய்து கொண்டு வரட்டுமா? அவன் மீண்டும் மறுத்தான். சாக்ஷி சில கணங்கள் நின்று சொன்னாள், குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வரட்டுமா? ஸ்ராவன் இந்த முறையும் அமைதியாக மறுதலிப்பில் தலையை அசைத்தான். அறையில் அமைதி பரவியது. சாக்ஷிக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் அங்கேயே நின்று
என்றாள். ஸ்ராவன் படுக்கையின் அருகிலுள்ள இடத்தில் கையை வைத்தான். பிறகு கண்களின் சைகையால் அவளை அருகில் வந்து உட்காரச் சொன்னான். சாக்ஷி சில கணங்கள் தயங்கினாள். பிறகு அமைதியாக தூரத்தை கருத்தில் கொண்டு படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். இருவருக்கும் இடையே அதிக உரையாடல் இல்லை. ஆனால் அமைதியும் முன்போல் இல்லை. இதேபோல் நாட்கள் கடக்கத் தொடங்கின. காலை தன் வேலைகளில் கழிந்துவிடும். மாலை ஆனதும் இருவரும் சிறிது நேரம் ஒரே அறையில் அமர்வார்கள். சில சமயம் 2-4 வார்த்தைகள் பேசுவார்கள். சில சமயம் வெறும் அமைதி அவர்களுடன் இருந்தது. 3 நாட்கள் இதே வழக்கத்தில் கடந்தன. ஆனால் இருவரின் உள்ளங்களில் இருந்த குழப்பங்கள் இன்னும் முழுமையாக அகலவில்லை. சாக்ஷிக்கு தன் வாழ்க்கையிலிருந்து முன்பே ஒருபோதும் அன்பு இல்லை. இப்போது அவளுக்கு விசித்திரமான உணர்வு ஏற்படத் தொடங்கியது. ஒரு நரகத்திலிருந்து வெளியேறி இன்னொரு நரகத்தில் சிக்கியது போல். ஒரு காலை ஸ்ராவனின் கண்கள் வழக்கத்தை விட சிறிது முன்னதாக திறந்தன. அவன் பக்கத்தை மாற்றிய போது அவன் பார்வை சாக்ஷியின் மீது விழுந்தது. அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவள் முகத்தில் முதல் முறையாக லேசான ஆறுதல் தெரிந்தது. ஆனால் ஸ்ராவனின் வியப்பு அதைவிட அதிகரித்தது. சிறிய அன்ஷ் கூட சாக்ஷியின் கைகளில் சுருண்டு தூங்குவதை அவன் பார்த்தபோது அவன் புரிந்து கொண்டான். இரவின் ஏதோ ஒரு நேரத்தில் சாக்ஷி அமைதியாக வெளியே சென்றிருப்பாள். தன் மாமியாரின் அறையிலிருந்து குழந்தையை எடுத்து வந்திருப்பாள். பிறகு மீண்டும் வந்து அதனுடனேயே படுத்திருப்பாள். மாசற்ற அன்ஷ் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். உலகின் எல்லா பிரச்சனைகளும் அவன் அம்மாவின் கைகளில் வந்து முடிவடைவது போல். ஸ்ராவன் பல கணங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் உள்ளத்தில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான உணர்வு பிறந்தது. அவன் மெதுவாக தன்னுடன் சொல்லிக் கொண்டான். இவள் என் மனைவி. இந்த குழந்தை இப்போது என் பொறுப்பு. இன்று முதல் இதன் தந்தையும் நான்தான். அவன் முகத்தில் முதல் முறையாக அப்படிப்பட்ட தீவிரம் தோன்றியது. அதில் எந்த கட்டாயத்தை விட பொறுப்பின் உணர்வு தெளிவாக இருந்தது. அந்த நொடியில் அவன் நினைவுகள் பல ஆண்டுகள் பின்னால் திரும்பின. அந்த மங்களகரமற்ற நாள் அவன் கண்களுக்கு முன் உயிர் பெற்றது. அவன் மூத்த சகோதரன் ஹர்ஷ் என்றென்றும் இந்த உலகை விட்டு பிரிந்த நாள். முழு வீட்டிலும் பேரழிவு போன்ற அமைதி நிலவியது. ஒவ்வொரு முகத்திலும் துக்கம் இருந்தது. ஒவ்வொரு கண்ணும் கண்ணீருடன் இருந்தது. யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்லும் நிலையில் இல்லை. ஸ்ராவனும் எல்லோர் நடுவில் அமைதியாக நின்றிருந்தான். ஆனால் அவன் பார்வை மீண்டும் மீண்டும் ஒரே பக்கத்தை நோக்கி உயர்ந்தது. அங்கு அவன் அழகான அன்னியார் சாக்ஷி தன் சிறு மகனை மார்போடு அணைத்துக்கொண்டு மூலையில் அமர்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவள் அகதியை பார்த்து ஸ்ராவனின் இதயம் மோசமாக உடைந்தது. சாக்ஷியின் திருமணம் ஹர்ஷுடன் நடந்திருந்தது. ஹர்ஷ் கடுமையான குணம் கொண்ட மனிதன். கோபம் அவன் பழக்கமாகிவிட்டது. திருமணத்தின் சில நாட்களுக்கு பிறகே சாக்ஷியின் முகத்தில் இருந்த புன்னகை எங்கோ மறைந்துவிட்டது போல் இருந்தது. அவள் முன்போல் சிரித்து விளையாடும் பெண்ணாக இல்லை. அமைதியாக இருப்பது அவள் பழக்கமாகிவிட்டது. அவள் யாரிடமும் மனதின் விஷயங்களை பேச மாட்டாள். யாருக்கும் முன் தன் துன்பத்தை வெளிப்படுத்த மாட்டாள். பெரும்பாலான நேரம் அமைதியில் கழிவாள். மீதமுள்ள நேரம் கண்ணீரில் மூழ்கியிருக்கும். ஸ்ராவன் ஒவ்வொரு நாளும் அவளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். சாக்ஷி அவனுக்கு தொடக்கத்திலிருந்தே மிகவும் பிடித்திருந்தாள். அவன் உள்ளத்தில் பல அறியா உணர்வுகள் பிறந்தன. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் தன் கண்களை தாழ்த்திக் கொள்வான். தன் உணர்வுகளை பாவமென்று அடக்கிக் கொள்வான். ஏனென்றால் அவள் அவன் மூத்த சகோதரனின் மனைவி. அதாவது உறவு அவன் ஒவ்வொரு உணர்வுக்கும் முன் ஒரு சுவராக மாறிவிட்டது. காலம் கடந்தது. பிறகு ஒரு நாள் மருத்துவர் பரிசோதனைக்கு பிறகு சொன்னார். சாக்ஷியின் உடல்நிலையை மேம்படுத்த சிறிது காலம் நகரத்திலிருந்து தொலைவில் இருக்க வேண்டும். தூய்மையான காற்றும் அமைதியும் அவளுக்கு ஏற்றதாக இருக்கும். ஹர்ஷ் அன்றே அவளை தன் பண்ணை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கேயே தங்கியிருக்கும்போது சாக்ஷி தாயாக போகிறாள் என்பது தெரிந்தது. மருத்துவர் நீண்ட பயணத்திற்கு கடுமையாக தடை செய்தார். இதனாலேயே அவர்கள் இருவரும் அங்கேயே தங்கினார்கள். முழு 9 மாதங்களும் பண்ணை வீட்டில் கழிந்தன. பிறகு அங்கேயே அன்ஷ் பிறந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு சாக்ஷியின் உடல்நிலை முழுமையாக சீரடைந்தபோது இருவரும் தங்கள் மகனுடன் வீடு திரும்பினார்கள். இவ்வாறு அன்ஷ் இந்த குடும்பத்தின் பகுதியாகிவிட்டான். வாழ்க்கை மீண்டும் தண்டவாளத்தில் வருவது போல் தெரிந்தது. ஆனால் விதி மீண்டும் ஒருமுறை இரக்கமின்றி நடந்து கொண்டது. அன்ஷ் இன்னும் 2 வயதுதான் ஆனபோது ஹர்ஷ் ஒரு பயங்கர விபத்திற்கு இரையானான். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவன் இந்த உலகை விட்டு பிரிந்தான். இந்த செய்தி முழு வீட்டின் மகிழ்ச்சியையும் மீண்டும் துக்கமாக மாற்றியது. மிகவும் அதிகமாக உடைந்தது அந்த பெண்.
தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் சுவையை ஒருபோதும் முழுமையாக அனுபவிக்காத பெண். ஹர்ஷின் மரணத்திற்கு பிறகு ஸ்ராவன் இந்த வீட்டின் இளைய மகன் என்றாலும் அவன் ஆளுமை அப்படிப்பட்டது. வீட்டின் பெரியவர்கள் கூட அவனிடம் யோசித்து பேசுவார்கள். அவன் கோபம் முழு குடும்பத்திலும் பிரபலமானது. அவன் அமைதியும் மக்களை பயமுறுத்தும். அவன் மிக குறைவாகவே பேசுவான். ஆனால் ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்றுவது கிட்டத்தட்ட இயலாதது. இதனாலேயே வீட்டில் அவனுக்கு தனித்துவமான அந்தஸ்து இருந்தது. அப்பக்கம் ஹர்ஷின் மரணத்திற்கு பிறகு சாக்ஷியின் வாழ்க்கை முன்பை விட மிகவும் கடினமாகிவிட்டது. முன்பு அவள் வெறும் கடுமையான குணம் கொண்ட கணவனுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். இப்போது அவள் ஆதரவற்ற விதவையும் ஆகிவிட்டாள். வீட்டாரின் அணுகுமுறையும் மெதுவாக மாறத் தொடங்கியது. ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அவளுக்கு நினைவூட்டப்பட்டது, அவள் மற்றவர்களின் ஆதரவில் வாழ்கிறாள் என்று. அவள் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் இந்த எண்ணம் வந்தது. தன் குழந்தையை மரியாதையுடன் வளர்க்க வேண்டுமானால் தன்னுடைய கால்களில் நின்று கொள்ள வேண்டும். இந்த எண்ணமே அவளை வேலை தேட வற்புறுத்தியது. அவள் மாமனார் மாமியாருக்கு இது தெரிந்தபோது இருவரும் தெளிவாக மறுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வீட்டின் மருமகள் வெளியே போய் வேலை செய்ய மாட்டாள். உனக்கு வேலை தேடும் அவசியம் இல்லை. நாங்கள் உனக்கு அப்படிப்பட்ட ஆதரவை உருவாக்குவோம். அதற்கு பிறகு உனக்கு எந்த கவலையும் இருக்காது. சாக்ஷி நினைத்தாள், ஒருவேளை அவர்கள் அவள் பெயரில் ஏதாவது செலவு நிர்ணயிப்பார்கள். ஒருவேளை அன்ஷின் எதிர்காலத்திற்கான ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவள் முன் ஸ்ராவனுடன் மறுமணம் பற்றிய பேச்சு வைக்கப்பட்டபோது அவள் கால்களுக்கு கீழிருந்து பூமி நழுவியது. அவள் தெளிவான வார்த்தைகளில் மறுத்தாள். அவள் நிறைய புரிய வைக்க முயன்றாள். தானாக மீண்டும் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று. ஆனால் அவள் எந்த பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இறுதியில் அவள் விருப்பமின்றியே இந்த நிக்காகும் நடந்தது. ஸ்ராவனுக்கு இந்த உறவு அவ்வளவு அந்நியமாக இல்லை. ஏனென்றால் அவன் ஆண்டுகளாக உள்ளூர சாக்ஷியை விரும்பிக் கொண்டிருந்தான். அவன் எப்போதும் தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டிருந்தான். தன் மூத்த சகோதரனின் மரியாதைக்காக ஒரு வார்த்தையும் வாயில் கொண்டு வரவில்லை. ஆனால் இப்போது சூழ்நிலைகள் அதே பெண்ணை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தன. அவளை அவன் ஆண்டுகளாக அமைதியுடன் விரும்பிக் கொண்டிருந்தான். அதனாலேயே அவன் இந்த திருமணம் பற்றி எந்த உள்முரண்பாட்டிற்கும் ஆளாகவில்லை. திருமணத்திற்கு முன் அவன் அம்மா அவனை தனியாக அழைத்துச் சென்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாள். ஸ்ராவன், இந்த திருமணம் வெறும் சாக்ஷிக்கு ஒரு கூரை கிடைக்க, ஒரு பெயர் கிடைக்க என்றுதான் நடக்கிறது. ஒருவேளை உனக்கு உன் விருப்பமான ஏதாவது பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் கவலையின்றி செய்து கொள். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. அந்த நேரத்தில் ஸ்ராவன் எந்த தயக்கமுமின்றி வெறும் இவ்வளவு சொல்லியிருந்தான். ஆம், தேவைப்பட்டால் நான் அப்படித்தான் செய்வேன். ஆனால் இப்போது சில நாட்கள் கடந்த பிறகு சூழ்நிலைகள் முன்போல் இல்லை. சாக்ஷியின் அமைதியான குணம், அவள் தன் குழந்தைக்கான அளவற்ற அன்பு, அவள் எப்போதும் பயத்துடன் இருப்பது ஸ்ராவனின் உள்ளத்தில் விசித்திரமான உணர்வுகளை உருவாக்கிக் கொண்டிருந்தது. அவனே உணர்ந்தான், இரண்டாவது திருமணம் பற்றி முன்போல் யோசிக்கவில்லை என்று. இவை எல்லாவற்றிற்கும் இடையே ஒரு கேள்வி இருந்தது. ஒவ்வொரு கடக்கும் நாளும் அவன் மனத்தில் இன்னும் ஆழமாகிக் கொண்டிருந்தது. அந்த காலையின் காட்சி அவன் கண்களிலிருந்து அகலவே இல்லை. அவன் படுக்கையில் அந்த உண்மையை தன் கண்களால் பார்த்தபோது அவன் தன் அறையில் தனியாக அமர்ந்து நீண்ட நேரம் யோசித்தான். சாக்ஷி உண்மையில் கன்னிகையாக இருந்தால் பிறகு அன்ஷ் யாருடைய குழந்தை? அன்ஷ் ஹர்ஷின் மகனாக இருந்தால் பிறகு இது எப்படி சாத்தியம்? மேலும் அவன் ஹர்ஷின் மகன் இல்லை என்றால் பிறகு இந்த குடும்பத்தில் 2 ஆண்டுகளாக எல்லாரும் அவனை ஹர்ஷின் வாரிசாக ஏன் கருதினார்கள்? யாரும் ஒருபோதும் எந்த கேள்வியும் எழுப்பவில்லையா? ஸ்ராவன் தன் 2 கைகளையும் ஒன்றாக இணைத்தான். அவன் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. 3 ஆண்டுகால உறவு ஹர்ஷுக்கும் சாக்ஷிக்கும் இடையே. அப்படியென்றால் அவர்கள் இருவருக்கும் இடையே உண்மையான கணவன் மனைவி உறவு ஒருபோதும் ஏற்படவே இல்லையா? அப்படியிருந்தால் அன்ஷ் இந்த உலகில் எப்படி வந்தான்? இந்த புதிரின் ஒரு முனையும் அவன் கைக்கு வரவில்லை. ஆனால் அவன் இதை நிச்சயம் அறிந்து கொண்டான். இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு உண்மை நிச்சயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எல்லோரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது வேண்டுமென்றே அமைதியாக இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் சாக்ஷி மட்டுமே சொல்ல முடியும். இப்படி நினைத்து ஸ்ராவன் ஒரு நாள் காலையுணவிற்கு பிறகு அவளை அழைத்தான். அவன் குரல் எப்போதும் போல் தீவிரமாக இருந்தது. ஆனால் இன்று அதில் ஒரு விசித்திரமான மென்மையும் கலந்திருந்தது. தயாராகிக்கோள், நான் உன்னை எங்காவது அழைத்துச் செல்ல வேண்டும். சாக்ஷி வியப்புடன் அவனை பார்த்தாள். பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள், அன்ஷையும் சேர்த்து கொண்டு போகலாம்.
அவன் என்னை விட்டு கவலைப்படுவான். ஸ்ராவன் மறுதலிப்பில் தலையை அசைத்தான். எனக்கு உன்னுடன் மட்டும் பேச வேண்டும். அன்ஷை அழைத்துச் செல்ல வேண்டாம். அவனை அம்மாவிடம் விட்டுவிடு. சில மணி நேர விஷயம். சாக்ஷி தன்னிச்சையாக தன் மகனை நோக்கி பார்த்தாள். பிறகு அவனை மடியில் தூக்கி நீண்ட நேரம் மார்போடு அணைத்து கொண்டிருந்தாள். சில கணங்களின் பிரிவும் அவளுக்கு மிக கடினமாக இருப்பது போல். இறுதியில் அவள் கனமான மனதுடன் அன்ஷை அவன் பாட்டியிடம் ஒப்படைத்தாள். பிறகு அமைதியாக காரில் வந்து அமர்ந்தாள். முழு வழியிலும் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. கார் நகரத்தின் பிஸியான சாலைகளில் சென்று ஒரு அழகான ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன் நின்றது. உள்ளே வெவ்வேறு மரத்தால் ஆன கேபின்கள் இருந்தன. அவற்றுக்கிடையே அழகான செடிகள் வைக்கப்பட்டிருந்தன. சூழல் அமைதியாக இருந்தது. லேசான மூடுபனி பரவியிருந்தது. அதிக கூட்டமும் இல்லை. இருவரும் ஒரு மூலை இருக்கையில் சென்று அமர்ந்தார்கள். வேட்டர் அருகில் வந்தபோது ஸ்ராவன் சாக்ஷியை பார்த்தபடி கேட்டான், உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்? சாக்ஷி கண்களை தாழ்த்திச் சொன்னாள், உங்கள் விருப்பம் என்னவோ அது. ஸ்ராவன் சில கணங்கள் அவளை பார்த்தான். பிறகு லேசான மூச்சு விட்டுச் சொன்னான், ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட வேண்டும், நான் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் இதே பதிலை ஏன் சொல்கிறீர்கள்? உங்களுக்குச் சொந்தமாக எந்த விருப்பமும் இல்லாதது போல் தெரிகிறது. சாக்ஷி அமைதியாக இருந்தாள். ஸ்ராவன் மீண்டும் சொன்னான், இன்று நான் உங்களுடன் ஆறுதலாக பேச விரும்புகிறேன். எப்போதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள், எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்? சாக்ஷி மிக மெதுவாக சொன்னாள், சாக்லேட். ஸ்ராவனின் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது. வெறும் இவ்வளவுதான். இதை முன்பே சொல்லியிருக்கலாம். அவன் சாக்ஷிக்காக சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்தான். தனக்கு வேறு ஃப்ளேவரை தேர்ந்தெடுத்தான். பிறகு இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். சில கணங்களுக்குப் பிறகு ஐஸ்கிரீம் முன் வைக்கப்பட்டது. சாக்ஷி மெதுவாக சிறிய ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள். அவள் கைகளின் லேசான நடுக்கம் இன்னும் அகலவில்லை. ஸ்ராவன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஐஸ்கிரீம் முடித்ததும் ஸ்ராவன் மேசையில் இரு கைகளையும் வைத்தான். பிறகு தீவிரமான தொனியில் சொன்னான், இப்போது உண்மையான விஷயத்தை பேசுவோம். நாம் இருவரும் குழந்தைகள் அல்ல. உண்மையை கேட்கும் தைரியமும் உண்டு. உண்மையை சொல்லும் தைரியமும் உண்டு. முதல் இரவில் நடந்தது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நான் என் கண்களால் எல்லாவற்றையும் பார்த்தேன். அப்போதிலிருந்து ஒரு கேள்வி தொடர்ந்து என் மனத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. சாக்ஷியின் இதயம் பலமாக துடித்தது. ஸ்ராவன் கண்களை அவள் கண்களில் நிறுத்தினான். நீங்கள் என் சகோதரனுடன் 3 ஆண்டுகள் கழித்தீர்கள். பிறகு உண்மை வேறு ஏன் தெரிந்தது? அன்ஷ் என் சகோதரனின் மகன் போல் தெரியவில்லை. உங்களுடையதும் போல் தெரியவில்லை. பிறகு அவன் யாருடைய குழந்தை? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். இதை கேட்டவுடன் சாக்ஷியின் முகத்தின் நிறம் வெளுத்தது. அவள் கைகள் தன்னிச்சையாக நடுங்கத் தொடங்கின. அவள் பயந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள், தயவு செய்து இந்த விஷயத்தை வீட்டில் யாரிடமும் சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் தெரிந்துவிட்டால் அவர்கள் அன்ஷை என்னிடமிருந்து பறித்து கொள்வார்கள். நான் அவனை விட்டு உயிர் வாழ முடியாது. ஸ்ராவன் உடனே பதில் சொன்னான், நான் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டேன். முதலில் நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லுங்கள். சாக்ஷி தன் உதடுகளை கடித்தாள். அவள் கண்கள் ஈரமாயின. நான் இப்போது சொல்ல முடியாது. ஸ்ராவனின் தொனியில் முன்பை விட கடுமை வந்தது. காரணம் என்ன? சாக்ஷி கண்களை மூடிக்கொண்டாள். உங்கள் சகோதரனுடன் என் உறவு ஒருபோதும் நன்றாக இல்லை. அவர் நல்ல மனிதர் அல்ல. அவருடன் திருமணம் செய்யத்தக்க மனிதர் அல்லர். உங்களுக்கு ஏதாவது சகோதரி அல்லது மகள் இருந்தால் நீங்கள் அவளுடைய திருமணத்தை ஒருபோதும் அப்படிப்பட்ட மனிதருடன் செய்திருக்க மாட்டீர்கள். ஸ்ராவனின் முகம் உடனே மாறியது. இறந்தவர்கள் மீது குற்றம் சாட்டுவது மிக எளிது. இறுதியில் அவருக்குள் என்ன கெட்ட தன்மை இருந்தது? நீங்கள் இன்னும் அவரை பற்றி இப்படி சொல்கிறீர்கள். சாக்ஷி அமைதியாக இருந்தாள். ஸ்ராவன் மீண்டும் கேட்டான், அவர் உங்களுடன் என்ன செய்தார்? சாக்ஷியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் நாக்கு அமைதியாக இருந்தது. ஸ்ராவன் நாற்காலியிலிருந்து சிறிது முன் வந்து சொன்னான், நான் உங்களை இங்கே சுற்றுலாவுக்கு அழைத்து வரவில்லை. நான் வெறும் உண்மையை அறிய விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லவில்லை என்றால் நஷ்டம் உங்களுடையதாக இருக்கும். அந்த நொடியில் ஏன் என்று தெரியாமல் சாக்ஷியின் உள்ளத்தில் ஆண்டுகளாக அடங்கியிருந்த தைரியம் விழித்தெழுந்தது. அவள் கண்ணீரை துடைத்தாள். பிறகு முதல் முறையாக நேரடி பார்வையுடன் ஸ்ராவனை பார்த்தாள். எனக்கு ஏற்கனவே எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதைவிட அதிகமாக என்ன ஆகும்? நான் வெளியே காரில் அமர்ந்திருக்கிறேன். இப்படிச் சொல்லி அவள் தன் நாற்காலியிலிருந்து எழுந்தாள். பிறகு அமைதியாக வெளியேறினாள்.
ஸ்ராவன் சில கணங்கள் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவன் வியப்புடன் கதவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை ஒவ்வொரு விஷயத்திலும் பயந்து போகும் பெண் திடீரென்று அவள் தொனியில் இவ்வளவு உறுதி எங்கிருந்து வந்தது? அவன் உள்ளூர யோசிக்கத் தொடங்கினான். இந்த பெண் எல்லோர் முன் தெரிவது போல் இல்லை. இவளுக்குள் எங்காவது மிகுந்த தைரியம் இருக்கிறது. பிறகு இவள் ஒவ்வொரு அநீதியையும் அமைதியாக ஏன் தாங்கினாள்? பில் செலுத்திய பிறகு அவன் வெளியே வந்தபோது சாக்ஷி ஏற்கனவே காரில் அமர்ந்து முன் சாலையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபமும் இல்லை, அகதியும் இல்லை. வெறும் ஒரு விசித்திரமான அமைதி மட்டும் இருந்தது. ஸ்ராவன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து என்ஜின் ஸ்டார்ட் செய்தபடி கேட்டான். ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? சாக்ஷி எந்த பதிலும் சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் மீண்டும் சொன்னான். சாக்லேட் உண்மையில் அவ்வளவு பிடிக்குமா? இந்த முறையும் அமைதியே அவள் பதிலாக இருந்தது. மீதமுள்ள பயணம் அமைதியில் கழிந்தது. கார் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் உள்ளே சென்றார்கள். ஆனால் ஸ்ராவன் அறிந்து கொண்டான். சாக்ஷியின் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அது வெறும் ஒரு வாழ்க்கையை அல்ல, பல வாழ்க்கைகளை மாற்றக்கூடியது. எந்த நாள் ஸ்ராவன் இன்று இரவு அன்ஷை அம்மாவிடம் விட்டுவிடு என்று சொல்வான், அந்த நாள் சாக்ஷியின் முகத்தின் எல்லா ஒளியும் ஒரே நொடியில் அணைந்துவிடும். அவள் கண்களில் அப்படிப்பட்ட பயம் இறங்கும். அவளை ஒருபோதும் தயாராகாத போரில் அனுப்புவது போல். அவள் அமைதியாக அன்ஷை அவன் பாட்டியிடம் விட்டுவிடுவாள். பிறகு கனமான அடிகளுடன் அறைக்குள் வருவாள். அவள் முகம் வாடியிருக்கும். அவள் கண்கள் தாழ்ந்திருக்கும். ஸ்ராவன் பலமுறை அவளை பார்த்து யோசிப்பான். இறுதியில் இந்த பெண் ஒவ்வொரு முறையும் ஏன் இப்படி உடைந்து போகிறாள்? அவள் முன் ஏதோ தண்டனை நிற்பது போல். 1 மாதம் கடந்திருந்தது. ஆனால் சாக்ஷியின் அணுகுமுறையில் எந்தவிதமான பெரிய மாற்றமும் இல்லை. ஸ்ராவன் அவள் கையை பிடிக்கும்போது அவள் முழுவதும் அமைதியாக இருப்பாள். அவளுக்குள் உணர்வு என்ற பெயரில் எதுவும் மிஞ்சாதது போல். அவன் அவளுக்கு அருகில் அமர்ந்தாலும் அவள் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் தெரியாது. சில சமயம் ஸ்ராவனுக்கு அப்படி உணர்ந்தது. அவன் முன் ஒரு உயிருள்ள மனிதன் அல்ல, கல்லால் ஆன பொம்மை அமர்ந்திருப்பது போல். ஒரு மாலை ஸ்ராவன் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவன் மனத்தில் திடீரென்று ஒரு குறும்பு தோன்றியது. அவன் யோசித்தான், இன்று பார்ப்போம், உண்மையில் இவளுக்கு என் மீது ஏதாவது அக்கறை இருக்கிறதா என்று. அவன் லேசான புன்னகையுடன் சொன்னான். நீங்கள் வெறும் பெயருக்கு மட்டும் என் மனைவி. உங்கள் சொந்த கணவனிடமிருந்து இவ்வளவு தூரம் வைத்திருக்கிறீர்கள். சில சமயம் எனக்கு பயமாக தொடங்குகிறது. ஒருவேளை நீங்கள் நாளை என் மீது வலுக்கட்டாய குற்றம் சாட்டி விடாதீர்களோ என்று. அதனாலேயே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். சாக்ஷி அப்போது அன்ஷின் சிறிய உடைகளை மடித்து அலமாரியில் வைத்துக் கொண்டிருந்தாள். அன்ஷ் படுக்கையில் ஆறுதலாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் கையின் வேலையை நிறுத்தினாள். ஸ்ராவனை நோக்கி பார்த்தாள். பிறகு எப்போதும் போல் மரியாதையுடன் சொன்னாள். ஆமாம், என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? ஸ்ராவன் வேண்டுமென்றே தீவிரமான முகத்தை வைத்தான். ஒரு பெண் இருக்கிறாள், சோனியா என்று பெயர். என்னுடன் கல்லூரியில் படித்தாள். என்னை திருமணம் செய்ய விரும்பினாள். மிகவும் அழகாகவும் இருக்கிறாள், இளைஞனாகவும் இருக்கிறாள். ஆனால் வீட்டின் சூழ்நிலைகள் அப்படி இருந்தன. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியிருந்தது. அதனாலேயே உங்களை திருமணம் செய்ய வேண்டியதாயிற்று. இப்போது யோசிக்கிறேன், அவளையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. வேறு அறையில் இருப்பாள். உங்கள் எண்ணம் என்ன? ஸ்ராவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இதை கேட்டவுடன் சாக்ஷியின் முகத்தின் நிறம் மாறிவிடும் என்று. ஒருவேளை அவள் கலக்கமடைவாள், அல்லது அவள் கண்களில் எரிச்சல் இறங்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சாக்ஷி நேரடி பார்வையுடன் அவனை பார்த்தாள். பிறகு மிக அமைதியான தொனியில் சொன்னாள். வாவ், மிக நல்ல யோசனை. நீங்கள் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்கள் உரிமை. ஸ்ராவன் சில கணங்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மீண்டும் கேட்டான். அதாவது உங்கள் பக்கத்திலிருந்து அனுமதி இருக்கிறது? சாக்ஷி தொனியை மாற்றாமல் பதில் சொன்னாள். என் அனுமதிக்கு உங்களுக்கு என்ன அவசியம்? ஆண்களுக்கு 2வது திருமணத்திற்கு மற்றொரு பெண்ணின் அனுமதி தேவையில்லை. இந்த உரிமை அவர்களுக்கு கிடைத்தே இருக்கிறது. நீங்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்யுங்கள். எனக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த பதில் ஸ்ராவனின் எதிர்பார்ப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவன் உள்ளத்தில் யாரோ தீப்பொறியை வைத்தது போல். அவன் உடனே எழுந்தான். முன் சென்றான். மேசையில் வைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா உடைகளையும் சாக்ஷி பெரிய கவனத்துடன் மடித்திருந்தவற்றை ஒரே உந்தலில் தூக்கி அறையின் மற்ற மூலையில் வீசினான். சாக்ஷி திடுக்கிட்டு அவனை நோக்கித் திரும்பினாள். ஸ்ராவன் அவள் மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். பிறகு கோபத்துடன் சொன்னான். உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லையா? அல்லது நீங்கள் மிக நன்றாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
சாக்ஷி அவன் கண்களில் பார்த்தபடி மிக மெதுவாக ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள். நான் சொன்னதே உண்மை. எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இதை கேட்டு ஸ்ராவனின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் எரிச்சலில் அவளை பின்னால் தள்ளினான். அவன் நோக்கம் அவளை வீழ்த்துவது அல்ல, ஆனால் தள்ளுதல் எதிர்பார்த்ததை விட அதிக வலுவாக அடித்தது. சாக்ஷி தன் சமநிலையை தக்க வைக்க முடியாமல் பின்னால் விழுந்தாள். அவள் நெற்றி தரையின் ஓரத்தில் மோதியது. ஒரு மிதமான சத்தம் வந்தது. அவள் நெற்றியிலிருந்து இரத்தத்தின் மெல்லிய கோடு வழியத் தொடங்கியது. ஸ்ராவனின் கோபம் ஒரே நொடியில் பயமாக மாறியது. அவன் பயந்து அவள் பக்கம் பாய்ந்தான். சாக்ஷி அவன் உடனே அவளுக்கு ஆதரவு கொடுத்து எழுப்பினான். சோபாவில் உட்கார வைத்தான். பிறகு விரைவாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்தான். அவன் கைகளில் முன்போன்ற கடுமை இல்லை, மாறாக தெளிவான பயம் இருந்தது. அவன் காட்டனில் மருந்து தடவினான். பிறகு மெதுவாக சொன்னான், தலை நேராக வைக்கவும், காயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சாக்ஷி உடனே தன் முகத்தை மற்ற பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் இந்த நேரத்தில் வலியை விட கோபம் தெரிந்தது. ஸ்ராவன் மிக கவனமாக அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். பிடிவாதம் செய்யாதீர்கள், இரத்தம் வழிகிறது. மருந்து காயத்தின் மீது பட்டவுடன் சாக்ஷியின் உதடுகளிலிருந்து லேசான பெருமூச்சு வெளிப்பட்டது. அவள் தன்னிச்சையாக கண்களை மூடிக்கொண்டாள். சில கணங்களின் அமைதிக்குப் பிறகு அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். பிறகு நேரடியாக ஸ்ராவனின் கண்களில் பார்த்தபடி சொன்னாள், நீங்களும் உங்கள் சகோதரனைப் போல்தான் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்ராவனின் கைகள் அங்கேயே நின்றுவிட்டன. அவன் முகத்திலிருந்து நிறம் வெளுத்தது. சில நிமிடங்கள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய ஆனால் நடுங்கும் குரலில் கேட்டான், இதன் அர்த்தம் என்ன? சாக்ஷி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் மெதுவாக சோபாவிலிருந்து எழுந்தாள். தன் கண்ணீரை துடைத்தாள். பிறகு பின்னால் திரும்பி பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினாள். ஸ்ராவன் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அவனது பார்வை கதவின் மீது நிலைத்திருந்தது. அவனது மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஹர்ஷ் சாக்ஷியின் மீது கை வைத்தாரா? அப்படி இருந்தால் இந்த வீட்டில் யாருக்கும் அந்த விஷயம் எப்படி தெரியாமல் போனது? அவனுக்கு முதல் முறையாக உணர்ந்தது சாக்ஷியின் இதயத்தில் புதைந்திருந்த ரகசியங்கள் அவனது எண்ணத்தை விட மிகவும் வலிமிகுந்தவை என்பதை. ஸ்ராவன் லிவிங் ரூமில் உட்கார்ந்து சில பேப்பர்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது அம்மா வந்து அவனுக்கு முன்னால் உட்கார்ந்தாள். அவர்களின் முகத்தில் தீவிரம் தெரிந்தது. பல நாட்களாக இதயத்தில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பது போல். அவர்கள் மெல்லிய குரலில் சொன்னார்கள், ஸ்ராவன், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஆமாம் அம்மா. இப்போது நீ விரும்பினால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. அதே நேரத்தில் சாக்ஷி துணிகளின் கூடையை எடுத்துக்கொண்டு அவ்வழியாக சென்று கொண்டிருந்தாள். அவள் சில அடிகள் தூரத்தில் நின்று துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். முகத்தில் எந்த விஷயத்திலும் ஆர்வம் இல்லை என்பது போல் காட்டினாள். ஆனால் அவளது காதுகள் முழுவதுமாக அவ்விருவரின் பேச்சில் இருந்தன. ஸ்ராவனுக்கு தெரியாது அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருப்பது. அவனது அம்மா தொடர்ந்து பேசினாள். எங்களுக்கு நன்றாகத் தெரியும், நாங்கள் உனக்கு அநீதி செய்திருக்கிறோம். உன் திருமணத்தை உன் சொந்த அண்ணியுடன் செய்து வைத்தோம். முன்பு திருமணமான ஒரு பெண்ணுடன், ஒரு குழந்தையின் தாய். உனக்கும் சில கனவுகள் இருந்திருக்கும், சில ஆசைகள் இருந்திருக்கும். நாங்கள் அனைத்தையும் புறக்கணித்து விட்டோம். அதனால் இப்போது நீ உன் விருப்பப்படி ஏதேனும் ஒரு பெண்ணை மணக்க விரும்பினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளை நீ சொல்லாதே, நாங்கள் உன் வாழ்க்கையை முடிவு செய்துவிட்டோம் என்று. சாக்ஷியை பொறுத்தவரை நான் தானே புரிய வைத்து விடுவேன். அவள் ஒப்புக்கொள்வாள். ஸ்ராவன் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பதிலளித்தான், எனக்கு இரண்டாவது திருமணம் தேவையில்லை. அவனது அம்மா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். முழுமையாக யோசிச்சு சொல். நான் யோசித்து விட்டேன். நான் சாக்ஷியுடன் தான் வாழ்க்கையை கழிப்பேன். அன்றை என் மகனாக ஏற்று வளர்ப்பேன். இந்த வாழ்க்கைதான் எனக்கு ஏற்புடையது. சாக்ஷி எனக்கு பிடிக்கும். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனது அம்மா சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு லேசான புன்னகையுடன் சொன்னாள், சரி, உன் விருப்பம் போல். கடவுள் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். சாக்ஷி அமைதியாக கடைசி துணியையும் மடித்தாள். பிறகு அங்கிருந்து சென்றாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவளது இதயத்தில் முதல் முறையாக ஒரு விசித்திரமான அமைதியின்மை இறங்கியிருந்தது. மறுபுறம் ஸ்ராவனுக்கு தெரியாது. அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் சாக்ஷி கேட்டிருப்பது. ஸ்ராவனால் தள்ளிவிடப்பட்ட அந்த நாளிலிருந்து சாக்ஷி அவனுடன் சண்டை போடவில்லை. எந்த புகாரும் சொல்லவில்லை. ஆனால் அவன் பக்கம் பார்ப்பதையும் கிட்டத்தட்ட விட்டுவிட்டாள்.
தேவையான விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு மீண்டும் அமைதியாகி விடுவாள். சில நாட்களுக்குப் பிறகு இரவு நேரம். ஸ்ராவன் எப்போதும் போல் சொன்னான், அன்ஷை இன்றும் அம்மாவின் அறையில் படுக்கவை. இப்போது அன்ஷும் இந்த வழக்கத்திற்கு பழகிவிட்டான். அவன் அமைதியாக தன் பாட்டியிடம் சென்று விடுவான். சாக்ஷியும் எதுவும் சொல்லாமல் குழந்தையை அங்கே படுக்க வைத்தாள். பிறகு மீண்டும் அறைக்குள் வந்து படுக்கையின் ஓரத்தில உட்கார்த்தாள். அன்று அவளது முகம் வழக்கத்தை விட அதிகமாக மங்கலாக இருந்தது. ஸ்ராவன் அறையின் கதவை மூடினான். மெல்ல மெல்ல நடந்து அவளுக்கு அருகில் வந்தான். பிறகு மென்மையாக அவளது கையின் மீது தன் கையை வைத்தான். அவ்வளவுதான் நடந்தது. சாக்ஷி திடீரென்று வெடித்து அழுதாள். மாத கணக்காக அடக்கிய அனைத்து காயங்களும் ஒரே நேரத்தில் புத்துயிர் பெற்றது போல் இருந்தது. அவளது குரல் மோசமாக நடுங்கியது. இப்போது நீயும் என்னுடன் உன் சகோதரன் செய்ததையே செய்வாய். ஸ்ராவன் அதிர்ச்சியடைந்தான். சாக்ஷி தொடர்ந்து அழுது கொண்டே பேசினாள். அவனும் என் மீது கை வைத்தான். நீயும் அப்படிப்பட்ட மனிதனா? இறுதியில் நீ எப்படி உன் சொந்த சகோதரனின் விதவையை மணந்து இவ்வளவு சாதாரணமாக என் முன் உட்கார முடிகிறது? உனக்கு ஒருபோதும் உணரவில்லையா என் இதயத்தில் என்ன நடந்திருக்கும் என்று? நீ ஒருமுறை கூட யோசிக்கவில்லையா நான் உன்னை எப்போதும் எந்த பார்வையில் பார்த்திருப்பேன் என்று? ஸ்ராவனுக்கு இந்த வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் இல்லை. அவன் இன்று அவளிடம் மன்னிப்பு கேட்க மட்டும் வந்திருந்தான். அவன் மெல்லிய குரலில் சொன்னான், சாக்ஷி, என் பேச்சை கேள். ஆனால் சாக்ஷி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஸ்ராவன் கவனமாக அவளை தன் அருகில் இழுக்க முயன்றான். அவள் தன் தோளில் தலை வைத்து நிறைய அழட்டும் என்று. ஆனால் சாக்ஷி உடனே பின்னால் சென்றாள். அவள் இரு கைகளையும் கோத்தாள். இல்லை, ப்ளீஸ், என்னை தொடாதே, மிகவும் வலிக்கிறது. எனக்கு சில நாட்கள் ஓய்வு கொடு, ப்ளீஸ். ஸ்ராவன் உடனே தன் கையை பின்னால் எடுத்தான். சரி, நான் புரிந்து கொள்ள முடியும். நீ ஓய்வேடு. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். சாக்ஷி அமைதியாக படுக்கையின் ஒரு மூலையில் இப்படி சுருண்டு படுத்தாள். முழு படுக்கையும் அவளுக்கு மிக பெரிதாக இருப்பது போல். ஒரு சிறு குழந்தையைப் போல் முழங்கால்களை மார்போடு ஒட்டிக்கொண்டு படுத்திருந்தாள். அழுது அழுது அவளது கண்கள் மூடின. நீண்ட நேரத்திற்குப் பிறகு ஸ்ராவன் நினைத்தான் அவளுக்கு போர்வை போர்த்திவிடலாம் என்று. அவன் அவளது நெற்றியை தொட்டவுடன் அவள் திடுக்கிட்டாள். அவளது உடல் நெருப்பு போல் எரிந்தது. ஸ்ராவன் பயந்து மீண்டும் அவளது நெற்றியில் கை வைத்தான். ஐயோ கடவுளே, இவளுக்கு மிக அதிக காய்ச்சல். அவன் பலமுறை அவளை கூப்பிட்டான். சாக்ஷி, சாக்ஷி, கண்களை திற. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அவன் கவனமாக அவளை தன் கரங்களில் தூக்கினான். அவன் நம்பினான் அவள் விழித்துக் கொள்வாள் என்று. ஆனால் அவள் மயங்கிவிட்டிருந்தாள். ஸ்ராவன் அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். மருத்துவர் பரிசோதனை செய்த பிறகு சொன்னார், பயப்படத் தேவையில்லை. அதிக மயக்கம், பலவீனம், ஸ்பியர், மன அழுத்தம் மற்றும் காய்ச்சல் காரணமாக ஏற்பட்டது. இரத்த அழுத்தமும் மிக அதிகமாகியிருக்கிறது. நாங்கள் மருந்து கொடுக்கிறோம். சிறிது நேரம் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். 2 மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் மீண்டும் பரிசோதித்தார். பிறகு சொன்னார், இப்போது இவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். காய்ச்சலும் மெல்ல மெல்ல குறையும். திரும்பும் வழியில் முழுவதும் காரில் அமைதி நிலவியது. சாக்ஷி அரை மயக்க நிலையில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்ததும் ஸ்ராவன் அவளை மிகுந்த கவனத்துடன் படுக்கையில் படுக்க வைத்தான். போர்வை போர்த்தினான். பிறகு அவளது தலைமாட்டில் உட்கார்ந்தான். அவன் மென்மையாக அவளது தலையில் கை வைத்து வருடினான். சாக்ஷி மெல்ல கண்களை திறந்தாள். அவளிடம் அவனது கையை அகற்றும் அளவுக்கு வலிமை கூட இல்லை. ஸ்ராவனின் குரல் நிறைந்திருந்தது. ஒரு விஷயம் ஒருவேளை நான் மிக முன்பே சொல்லியிருக்க வேண்டும். சாக்ஷி அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். நான் உன்னை ஒருபோதும் என் அண்ணியாக நினைத்ததில்லை. அவன் சில நிமிடங்கள் நிறுத்தினான். பிறகு சொன்னான், எனக்கு தெரியும் என் இதயத்தில் இப்படிப்பட்ட உணர்வுகள் வரக்கூடாது. ஆனால் நீ எனக்கு முதல் பார்வையிலேயே பிடித்திருந்தாய். நான் ஒரு நாள் நகைச்சுவையாக அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொல்லியும் இருந்தேன். அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், முதலில் ஹர்ஷின் திருமணம் நடக்கும் பிறகு உன் முறை வரும். அவன் மெல்ல அவளது நெற்றியில் கை வைத்தான். இன்று நீ என் மனைவி. நான் கவலைப்படுகிறேன். உன்னை வலியில் பார்க்க முடியாது. சாக்ஷியின் இமைகள் மூடி மூடி வந்தன. அவள் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாளா இல்லையா என்பது ஸ்ராவனுக்கு தெரியவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் மீண்டும் தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை ஸ்ராவனின் கண்கள் திறந்தபோது சாக்ஷி படுக்கையில் இல்லை. அவன் வெளியே வந்தான். சாக்ஷி மெல்ல மெல்ல நடந்து அன்ஷின் தலைமுடியை சீவிக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் காய்ச்சல் இல்லை. ஆனால் அதிக பலவீனம் தெளிவாக உணரப்பட்டது. அவளது அடிகள் தள்ளாடின. ஆனால் அவளது முதல் கவலை மீண்டும் அவளது மகன் மட்டுமே. சில வாரங்களில் வீட்டின் சூழலில் ஒரு சிறிய மாற்றம் வந்திருந்தது.
அன்ஷ் இப்போது ஸ்ராவனுடன் நன்றாக பழகிவிட்டான். அவன் எங்கே ஸ்ராவனை பார்த்தாலும் ஓடி அவனிடம் வந்து விடுவான். சில சமயம் அவனது விரலை பிடித்துக் கொள்வான். சில சமயம் அவனது மடியில் ஏறுவான். சில சமயம் தன் சின்னஞ்சிறிய நாவில் அவனை அழைப்பான். சாச்சி பாப்பா. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை கேட்கும்போது ஸ்ராவனின் முகத்தில் தானாகவே புன்னகை வரும். அவன் அன்ஷை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொள்வான். பிறகு அவனது தலைமுடியை சிதறடித்துக் கொண்டே சொல்வான். ஒரு நாள் பாப்பா என்று மட்டும் சொல்வாய். அன்ஷ் சிரிப்பான். இல்லை, சாச்சி பாப்பா. இந்த காட்சியை பார்த்து அவனது தாத்தா பாட்டிகளின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறையும். ஸ்ராவனின் அம்மா பலமுறை சொல்வார்கள், பார்த்தாயா, குழந்தைக்கு தானே தெரிந்து விடுகிறது யார் தன் சொந்தம் என்று. அவனது அப்பாவும் புன்னகைத்து அன்ஷின் தலையில் கை வைப்பார். கடவுள் எப்போதும் இப்படி அன்பை தக்க வைத்திருக்கட்டும். முழு வீட்டிலும் முன்பை போலவே அமைதியில் மூழ்கியிருந்த ஒரே நபர் சாக்ஷி மட்டுமே. அவள் அதிகாலையில் எழுந்து முழு வீட்டு வேலைகளையும் முடித்து சமைத்து சுத்தம் செய்து அன்ஷை பராமரித்து அவனது துணிகளை மாற்றி அவனுக்கு உணவூட்டி பிறகு மீண்டும் ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுவாள். ஆனால் அவளது முகத்தில் முன்பை போன்ற பதட்டம் இல்லை. புன்னகையும் திரும்பி வரவில்லை. வெறும் ஒரு ஆழமான அமைதி மட்டும் இருந்தது. ஒவ்வொரு கடந்து செல்லும் நாளோடும் அது ஆழமாகிக் கொண்டே இருந்தது. மறுபுறம் ஸ்ராவனும் முதல் 3-4 நாட்களாக வேண்டுமென்றே அவளிடமிருந்து சற்று தூரம் வைத்திருந்தான். அவன் அவளை மீண்டும் மீண்டும் அழைக்கவில்லை. அவளுக்கு அருகில் சென்று உட்காரவில்லை. எந்த விஷயத்திலும் பிடிவாதம் பிடிக்கவில்லை. ஆனால் அவளது கவலையை முன்பை விட அதிகமாக பார்த்து கொண்டிருந்தான். அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்றை கொண்டு வருவான். சில சமயம் புதிய பழங்கள், சில சமயம் மாதுளைச்சாறு, சில சமயம் ஆப்பிள், சில சமயம் மருத்துவர் சொன்ன மருந்துகள். ஒரு மாலை அவர் ஒரு பெரிய பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். அவரது அம்மா ஆச்சரியத்துடன் கேட்டார், இன்று என்னென்ன வாங்கி வந்திருக்கிறாய்? ஸ்ராவன் பையை மேஜையில் வைத்துவிட்டு சொன்னார். டாக்டர் சொல்லியிருந்தார், பலவீனம் இன்னும் போகவில்லை, அதனால் இவை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அவரது அம்மா பையில் பார்த்தார். இவ்வளவு பழங்கள். ஸ்ராவன் சாதாரண தொனியில் பதில் சொன்னார். சாப்பிட்டால் பலம் வரும். அதே நேரத்தில் சாக்ஷி தண்ணீர் ஜாடி வைக்க வந்தாள். அவள் ஒரு பார்வை பையின் மீது போட்டாள். பிறகு அமைதியாக திரும்பிச் செல்ல ஆரம்பித்தாள். ஸ்ராவன் மெதுவாக குரல் கொடுத்தார். சாக்ஷி. அவள் நின்றாள், ஆனால் திரும்பி பார்க்க முடியவில்லை. இந்த மருந்தை நேரத்திற்கு சாப்பிட்டுக்கொள். அவள் சும்மா அவ்வளவுதான் சொன்னாள். ஜி. ஸ்ராவன் மீண்டும் சொன்னார், பழங்களையும் சாப்பிட்டுக்கொள். சாக்ஷி மீண்டும் அதே சுருக்கமான பதில் சொன்னாள். ஜி. அவ்வளவுதான் பேச்சு நடந்தது. அவள் மீண்டும் தன் வேலையில் இறங்கினாள். ஸ்ராவன் ஒரு ஆழமான மூச்சு விட்டார். அவருக்கு முதன்முறையாக உணர்ந்தது அமைதியும் எவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்க முடியும் என்று. முன்பு அவள் அவரை பயந்தாள். இப்போது அவள் அவரை விட்டு விலகி இருக்க ஆரம்பித்திருந்தாள். 2 விஷயங்களிலும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. இரவு சாப்பாட்டு மேஜையிலும் அதே சூழல் இருந்தது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்ஷ் சில நேரம் தன் தாத்தாவின் மடியில் போவான், சில நேரம் ஸ்ராவனின் மடியில் வந்து அமர்வான். ஒருமுறை அவன் ரொட்டியின் சிறிய துண்டை ஸ்ராவன் பக்கம் நீட்டி சொன்னான், சாச்சி பாப்பா சாப்பிடு. ஸ்ராவன் சிரித்தார். முதலில் நீ சாப்பிடு. அன்ஷ் பிடிவாதமாக அதே துண்டை அவருடைய வாயருகில் கொண்டு வந்தான். முழு குடும்பமும் இந்த காட்சியை பார்த்து சிரித்தது. சாக்ஷி மட்டும் அமைதியாக தட்டுகளை சேகரித்து கொண்டிருந்தாள். ஸ்ராவனின் பார்வைகள் மீண்டும் மீண்டும் அவள் பக்கம் உயர்ந்தன. ஆனால் சாக்ஷி ஒரு முறையும் அவரை பார்ப்பதை பொருத்தமாக நினைக்கவில்லை. ஸ்ராவன் மனதிற்குள் இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை காயத்தின் மீது மருந்து போடுவது எளிதாக இருக்கும், ஆனால் மனதின் காயங்கள் ஆற நிறைய நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் ஸ்ராவனின் கசின் திருமண அட்டை வந்தது. முழு வீட்டிலும் அந்த விழாவை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பித்தன. ஸ்ராவனின் அம்மா அழைப்பு அட்டையை மேஜையில் வைத்துவிட்டு சொன்னார், நாம் எல்லாரும் போவோம், ஆனால் சாக்ஷியை கூட்டிச் செல்ல எந்த தேவையும் இல்லை. எப்படியும் எப்போதும் அவளுடைய முகத்தில் சோகம் இருக்கிறது. திருமண சூழல் கெட்டுவிடும். ஸ்ராவன் உடனே அவர்களுடைய பேச்சை முறித்தார். சாக்ஷியும் வருவாள், அன்ஷும் வருவான். அவர்கள் இருவரும் என் குடும்பம். நான் அவர்கள் இல்லாமல் எங்கும் போக மாட்டேன். அவருடைய அம்மா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். இது உன் நண்பனின் திருமணமும் கூட, உன் கசினும் கூட, இருந்தும் நீ இதை சொல்கிறாய். ஸ்ராவன் தீவிரமாக பதில் சொன்னார். நான் திருமணத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. நான் சும்மா என் குடும்பம் இல்லாமல் போக மாட்டேன் என்று சொல்கிறேன். அவருடைய அம்மா சில கணங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், சரி, அவள் தயாராக இருந்தால் அவளையும் கூட்டிச் செல். எப்படியும் ஹர்ஷ் போன பிறகு இது முதல் திருமணம். சாக்ஷி போகவில்லை என்றால் மக்கள் பலவிதமான பேச்சுக்களை பேசுவார்கள்.
ஸ்ராவன் ஆம் என்று தலையசைத்தார். பிறகு நேராக தன் அறை பக்கம் சென்றார். சாக்ஷி அன்ஷின் ஆடைகளை தயார் செய்து கொண்டிருந்தாள். ஸ்ராவன் கதவு அருகில் நின்று சொன்னார், இன்று மாலை ஒரு திருமணத்திற்கு போக வேண்டும். மாலைக்குள் தயாராகிவிடு. அன்ஷுக்கும் நல்ல ஆடைகள் அணிவி. சாக்ஷி அமைதியாக அவரை பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், ஜி சரி. முழு நாளும் தயாரிப்புகளில் கழிந்தது. மாலை ஆனதும் வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் தயாராகிவிட்டார்கள். ஸ்ராவன் கடைசியாக தன் அறை பக்கம் வந்தார். சாக்ஷி தயாரானாளா என்று பார்க்க. அறைக்குள் நுழைந்தவுடன் அவருடைய பார்வை முதலில் அன்ஷின் மீது விழுந்தது. சிறிய அன்ஷ் வெள்ளை குர்தா பஜாமா அணிந்து படுக்கையில் அமர்ந்திருந்தான். அவனுடைய முடி மிகவும் அன்பாக சீராக்கப்பட்டிருந்தது. அவன் ஒரு சிறிய ராஜகுமாரனைப் போல தோன்றினான். ஸ்ராவனை பார்த்தவுடன் அவன் 2 கைகளையும் காற்றில் விரித்தான். சாச்சி பாப்பா தூக்கு, சாச்சி பாப்பா தூக்கு. ஸ்ராவன் சிரித்தார். வா என் சிங்கம். அவர் உடனே அன்ஷை மடியில் தூக்கினார். அன்ஷ் மகிழ்ச்சியுடன் அவருடைய கழுத்தை இறுக்கி பிடித்தான். அதே கணத்தில் குளியலறை கதவு திறந்தது. ஸ்ராவனின் பார்வைகள் தானாகவே அந்த பக்கம் உயர்ந்தன. சாக்ஷி மெல்லிய நீல நிற அழகான சூட்டில் வெளியே வந்தாள். அவள் மிகவும் மெல்லிய அலங்காரம் செய்திருந்தாள். முகத்தில் ஒரு எளிமை இருந்தது. முடி நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. அவள் எப்போதும் போல எளிமையாக இருந்தாள். ஆனால் இன்று அதே எளிமை அவளுடைய அழகை மேலும் அதிகரித்திருந்தது. ஸ்ராவன் சில கணங்கள் அமைதியாக நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தார். சாக்ஷி பார்வைகளை தாழ்த்தி சொன்னாள், போ. ஸ்ராவன் தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்தார். ஆம், போகலாம். திருமண மண்டபம் மற்றும் வெங்கட் ஹால் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. எல்லா இடங்களிலும் விருந்தினர்களின் கூட்டம் இருந்தது. அவர்கள் மூவரும் உள்ளே நுழைந்தவுடன் ஸ்ராவன் ஒரு கையால் சாக்ஷியின் கையை பிடித்து கொண்டார். மற்றொரு கையில் அன்ஷை தூக்கியிருந்தார். தூரத்திலிருந்து பார்த்தவர்கள் இதைத்தான் புரிந்து கொண்டார்கள், ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கிறது என்று. வழியில் பலர் ஸ்ராவனை சந்தித்தார்கள். ஒரு நண்பன் சிரித்து கொண்டே சொன்னான், ஏண்டா, திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி போகிறது? ஸ்ராவன் புன்னகைத்து பதில் சொன்னார், மிகவும் நன்றாக. மற்றொருவர் தோளில் கை வைத்து சொன்னார், மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஸ்ராவன் எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னார், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சாக்ஷி அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். சாப்பாட்டு நேரம் வந்தபோது ஸ்ராவன் அன்ஷை தன் மடியில் அமர வைத்தார். நீ வசதியாக சாப்பிடு. அன்ஷ் என் பக்கத்தில் இருப்பான். சாக்ஷி முதன்முறையாக அவரை பார்த்து மெதுவாக சொன்னாள், நன்றி. ஸ்ராவன் சும்மா புன்னகைத்து தலையசைத்தார். முழு நேரமும் அன்ஷ் சில நேரம் ஸ்ராவனின் தோளில் தலை வைப்பான், சில நேரம் அவருடைய டையை பிடிப்பான், சில நேரம் அவருடைய கடிகாரத்துடன் விளையாடுவான். திருமணத்தின் கடைசியில் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவர் குரல் கொடுத்தார், ஸ்ராவன் இங்கே வா, பாபியையும் கூட்டி வா. மூவரும் ஒன்றாக நின்றார்கள். புகைப்படக்காரர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சற்று புன்னகை செய்யுங்கள். சாக்ஷி ஒரு மெல்லிய புன்னகையை உதடுகளில் அணிந்து கொண்டாள். ஸ்ராவனின் பார்வைகள் அவள் மீது நின்றன. அவர் மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தார். இது முதன்முறை நான் அவளை மனப்பூர்வமாக புன்னகைக்க பார்த்திருக்கிறேன். இந்த புன்னகை உண்மையில் மிகவும் அழகானது. இரவு மிகவும் தாமதமாக அவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். அன்ஷ் சோர்ந்து உடனே தன் சிறிய படுக்கையில் தூங்கினான். அதை இப்போது ஸ்ராவன் தன் அறையிலேயே வைத்திருந்தார். ஏனென்றால் இப்போது அவருக்கும் அன்ஷ் இல்லாமல் தூக்கம் வரவில்லை. அறையில் அமைதி இருந்தது. ஸ்ராவன் சில கணங்களிலேயே தூங்கிவிட்டார். ஆனால் சாக்ஷி விழித்திருந்தாள். அவள் அமைதியாக ஸ்ராவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய மனதில் பல ஆண்டுகளாக மூடியிருந்த ஒரு கதவு மெதுவாக மெதுவாக திறக்க ஆரம்பித்தது போல. அவள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தன் நெஞ்சிலிருந்து இறக்கிவிட விரும்புவது போல. திடீரென்று ஸ்ராவனின் கண் திறந்தது. அவர் ஆச்சரியத்துடன் சாக்ஷி பக்கம் பார்த்தார். என்ன ஆயிற்று? தூக்கம் வரவில்லையா? உடல் நலம் சரியா? அவர் உடனே கையை நீட்டி அவளுடைய நெற்றியை தொட்டார். காய்ச்சல் இல்லையே? சாக்ஷி மெதுவாக இல்லை என்று தலையசைத்தாள். இல்லை. பிறகு ஏன் விழித்திருக்கிறாய்? ஸ்ராவன் மென்மையாக கேட்டார். சாக்ஷியின் பார்வைகள் சில கணங்கள் அன்ஷ் பக்கம் உயர்ந்தன. அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவளுடைய கண்களில் திடீரென்று ஈரம் இறங்கியது. ஸ்ராவன் நேராக அமர்ந்தார். என்ன விஷயம்? நீ ஏன் அழுகிறாய்? சாக்ஷி தன் உதடுகளை கடித்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நான் உங்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறேன். ஸ்ராவனின் குரல் முன்பை விட அதிக தீவிரமானது. ஆம், சொல்லு. என்ன ஆயிற்று? சாக்ஷி ஆழமாக மூச்சு விட்டாள். அவளுடைய கைகள் மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் சில கணங்கள் தன் கண்களை மூடி வைத்திருந்தாள். பல ஆண்டுகளாகிய பழைய காயத்தை மீண்டும் திறக்கும் தைரியத்தை சேகரித்துக் கொண்டிருப்பது போல. பிறகு மெதுவாக சொன்னாள்,
நீங்கள் எப்போதும் கேட்பீர்களே அன்ஷ் யாருடைய குழந்தை என்று. இன்று எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை இதற்கு பிறகு என் மனதின் சுமை சிறிது குறையலாம். ஸ்ராவன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தார். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாக்ஷியின் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. உங்கள் அண்ணன் ஹர்ஷ் முதல் இரவிலேயே என் முகத்தில் அறைந்தார். அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் புரியவில்லை, என் தவறு என்ன என்று. நான் மிகவும் பயந்துவிட்டேன். பிறகு எனக்கு மெதுவாக புரிந்தது, அவர் தன் திருமண வாழ்க்கையை நடத்தும் தகுதியற்றவர் என்று. அதனால்தான் அவர் எப்போதும் கோபத்தில் இருந்தார். அவர் தன் இந்த பலவீனத்தை எந்த விலையிலும் உலகத்திற்கு தெரியவர விட விரும்பவில்லை. அதனால்தான் அவர் எப்போதும் என் மீது தன் கோபத்தை கொட்டினார். ஸ்ராவனின் முகத்தின் நிறம் போய்விட்டது. சாக்ஷி தொடர்ந்து பேசினாள். அவர் தினமும் என்னிடம் ஒரே விஷயத்தை சொல்வார். இந்த ரகசியம் எப்போதாவது வீட்டாரிடம் சென்றால் உனக்கு மிகவும் மோசமாக இருக்கும். அதனால் உன் வாயை அடைத்துக்கொள். நான் எப்போதும் பயத்தின் நிழலில் வாழ்ந்தேன். யாரிடமும் புகார் செய்ய முடியவில்லை. யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள். நேரம் கழிந்தது. மக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். எல்லா இடங்களிலும் இதே பேச்சுக்கள் நடந்தன. திருமணத்திற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இன்னும் எந்த குழந்தையும் ஏன் பிறக்கவில்லை? இந்த பேச்சுக்களிலிருந்து தப்பிக்க அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். ஸ்ராவன் அமைதியாக அமர்ந்து அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் என்னை ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு போவதற்கு முன்பே அவர் யாரிடமாவது பேசி வைத்திருந்தார். மலைகளில் ஒரு மிகவும் ஏழை குடும்பம் வசித்துக் கொண்டிருந்தது. அந்த வீட்டின் ஒரு பெண் அம்மா ஆகப் போகிறாள். அவளுக்கு முன்பே நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அவள் பொருளாதார நெருக்கடியில் இருந்தாள். ஹர்ஷ் அந்த குடும்பத்துடன் பேசினார். பிறகு தீர்மானமானது. பிறக்கப் போகும் குழந்தை எங்களுக்கு கொடுக்கப்படும். சாக்ஷியின் தொண்டை நிறைந்தது. வீட்டாருக்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் அம்மா ஆகப் போகிறேன் என்று. பிறகு நாங்கள் பல மாதங்கள் அங்கேயே இருந்தோம். 9 மாதங்களுக்குப் பிறகு அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த போது அந்த சிறிய குழந்தை என் மடியில் வைக்கப்பட்டது. பிறகு நாங்கள் எல்லார் முன்னிலையிலும் இதைத்தான் காட்டிக்கொண்டு திரும்பினோம், அது என் சொந்த மகன் என்று. ஸ்ராவன் தானாகவே கேட்டார். நீ அந்த நேரத்தில் மறுக்கவில்லை. சாக்ஷி ஒரு கசப்பான புன்னகையுடன் பதில் சொன்னாள். நான் செய்ய விரும்பினேன், ஆனால் இவை எல்லாம் தவறாக தோன்றின. நான் தினமும் யோசிப்பேன், எல்லாருக்கும் உண்மையை சொல்லிவிடலாம். ஆனால் எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. நான் எப்போதும் பயந்து கொண்டிருந்தேன். அவள் அன்ஷ் பக்கம் பார்த்தாள். அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். பிறகு மெல்ல மெல்ல அன்ஷ் என் வாழ்க்கையே ஆகிவிட்டான். அவன் முதல் முறை சிரித்தது, முதல் முறை என்னை பார்த்து கையை நீட்டியது, முதல் முறை என்னை அம்மா என்று அழைத்தது எல்லாம் என் இதயத்தில் இறங்கிவிட்டன. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனிடமிருந்து அன்பு கிடைக்காமல், மரியாதை கிடைக்காமல், உரிமை கிடைக்காமல் போனால் அவள் தன் எல்லா நம்பிக்கைகளையும் தன் குழந்தையிடம் தேடத் தொடங்குகிறாள். எனக்கும் அப்படித்தான் நடந்தது. அன்ஷ் என் எல்லாமாகிவிட்டான். ஸ்ராவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்களிலும் கண்ணீர் மிதக்கத் தொடங்கியது. சாக்ஷி தன் கண்ணீரை துடைத்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், இதற்கு பிறகும் எதுவும் மாறவில்லை. பகல் நேரத்தில் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்தார்கள். மக்கள் முன்னிலையில் நல்ல கணவனாக நடித்தார்கள். ஆனால் இரவு வந்ததும் தங்கள் பலவீனத்தை உணர்ந்தபோது எல்லா கோபத்தையும் என் மீது காட்டினார்கள். சில சமயம் கசப்பான வார்த்தைகள் சொல்வார்கள். சில சமயம் கைதூக்குவார்கள். சில சமயம் பல நாட்கள் என்னுடன் பேசவே மாட்டார்கள். அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் அந்த 3 ஆண்டுகளை எப்படி கழித்தேன் என்பதை என் கடவுள் மட்டுமே அறிவார். ஒவ்வொரு காலையும் இன்று நாள் அமைதியாக கடக்குமா என்று மட்டுமே பிரார்த்தனை செய்தேன். ஒவ்வொரு இரவும் நாளைக்கு என் வாழ்க்கை மாறுமா என்று மட்டுமே நினைத்தேன். ஆனால் எதுவும் மாறவில்லை. அறையில் அமைதி பரவியது. ஸ்ராவனின் பார்வை தரையில் பதிந்திருந்தது. அவன் முஷ்டி தானாகவே இறுகிக் கொண்டிருந்தது. அவன் இதயத்தில் மிகப்பெரிய பாரம் வைக்கப்பட்டது போல் உணர்ந்தான். நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவன் மெதுவாக தலையை உயர்த்தினான். அவன் கண்களில் வருத்தமும் தெரிந்தன. ஆனால் அந்த நேரத்தில் சாக்ஷியின் பல வருட பழைய காயங்களுக்கு மருந்தாகும் எந்த வார்த்தையும் அவனிடம் இல்லை. அறையில் நீண்ட அமைதி பரவியது. ஸ்ராவன் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவன் மெதுவாக தன் 2 கைகளையும் சாக்ஷியை நோக்கி நீட்டினான். அந்த மௌன அடையாளம்
அடையாளத்தில் மன்னிப்பும் உணர்வும் அன்பும் பல வருட ஏக்கமும் இருந்தன. சாக்ஷி நனைந்த கண்களுடன் அவனை பார்த்தாள். முதல் முறையாக ஒரு மனிதன் அவள் பேச்சை கேட்டு அவளை குற்றவாளியாக்காமல் அவள் வலியை தன் வலியாக உணர்கிறான் என்று உணர்ந்தாள். அவள் இதயத்தில் பல வருடங்களாக இருந்த பாரம் ஒரே கணத்தில் இலகுவாக தொடங்கியது. அவளால் தன்னை அடக்க முடியவில்லை. மெல்ல மெல்ல நடந்து ஸ்ராவன் அருகில் வந்து அவன் கைகளில் ஒடுங்கினாள். ஸ்ராவன் மிகுந்த கவனத்துடன் அவளை தன் மார்போடு சேர்த்து கொண்டான், உடைந்த கண்ணாடியை பிடிப்பது போல். நீண்ட நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர். கண்ணீர் மட்டுமே வழிந்தது. ஸ்ராவன் அவள் தலையில் கை வருடி மெதுவாக சொன்னான், இனி உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். சாக்ஷி அவன் மார்போடு ஒட்டி பதிலளித்தாள், எனக்கு இனி வேறு எங்கும் போகவும் வேண்டாம். ஸ்ராவன் அவள் நெற்றியை அன்போடு தொட்டான். உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் முழுமையாக திருப்பித் தர முயற்சிப்பேன். சாக்ஷியின் கண்கள் மீண்டும் நிறைந்தன. அவள் முதல் முறையாக முழு நம்பிக்கையுடன் சொன்னாள், உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை. அந்த இரவு இருவரின் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக அமைந்தது. அந்த நாளுக்குப் பிறகு சாக்ஷி மெல்ல மெல்ல வாழ கற்றுக்கொண்டாள். வீட்டில் இப்போது அவள் சிரிப்பு ஒலிக்கத் தொடங்கியது. அவள் சில சமயம் ஸ்ராவனுடன் தேநீர் அருந்தினாள், சில சமயம் அவனுடன் சந்தைக்குச் சென்றாள், சில சமயம் மாலையில் மேல்தளத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசினாள். ஸ்ராவன் வேண்டுமென்றே அவளை சிரிக்க வைக்க முயன்றான். ஒரு நாள் அவன் சொன்னான், நீ சிரிக்கும்போது தெரியுமா, முழு வீடும் மலர்ந்து விடுகிறது. சாக்ஷி புன்னகைத்து சொன்னாள், முன்பு நீங்கள் எப்போதும் கோபத்திலேயே இருப்பீர்கள். ஸ்ராவனும் சிரித்தான். தவறு உன்னுடையது. சாக்ஷி ஆச்சரியத்துடன் கேட்டாள், அது எப்படி? நீ இவ்வளவு காலம் தாமதமாக என் இதயத்தில் இடம் பிடித்து விட்டாய். சாக்ஷி வெட்கத்துடன் அவன் கையில் மெல்ல அடித்தாள். பொய் சொல்கிறீர்கள் நீங்கள். ஸ்ராவன் புன்னகையுடன் சொன்னான், பொய் இல்லை, முதல் பார்வையின் உண்மை. இருவரும் சிரித்தனர். அஞ்ச் இப்போது எப்போதும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்தான். சில சமயம் அவன் ஸ்ராவனின் தோள்களில் அமர்ந்து விடுவான். சில சமயம் சாக்ஷியின் கையை பிடித்து ஓடத் தொடங்குவான். சில சமயம் இருவரையும் சேர்த்து பிடித்து சொல்வான், சாச்சி, அப்பா, அம்மா, இங்கே வாருங்கள். பிறகு மூவரும் முற்றத்தில் பந்து விளையாடுவார்கள். சில சமயம் பூங்காவுக்குச் செல்வார்கள். சில சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிட புறப்படுவார்கள். சில சமயம் எந்த காரணமும் இல்லாமல் நீண்ட டிரைவிற்குச் செல்வார்கள். ஸ்ராவன் வண்டி ஓட்டுவான். சாக்ஷி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து புன்னகைப்பாள். அஞ்ச் பின்னால் அமர்ந்து தன் சிறு சிறு கைகளால் இருவரையும் சிரிக்க வைத்து கொண்டிருப்பான். இரவில் பெரும்பாலும் அஞ்ச் தூங்கிவிடுவான். ஸ்ராவன் தன் புத்தகத்தை மூடி சாக்ஷியை பார்ப்பான். அவள் மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்து விடுவாள். ஸ்ராவன் அவள் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு சொல்வான், இன்னும் என்னை பயப்படுகிறாயா? சாக்ஷி புன்னகையுடன் தலையை அசைப்பாள். இப்போது மிகவும் பாதுகாப்பான இடம் இதுதான். ஸ்ராவன் அன்போடு அவள் நெற்றியை முத்தமிடுவான். பிறகு இருவரும் நீண்ட நேரம் தங்கள் எதிர்கால கனவுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். காலம் அமைதியாக முன்னேறி சென்றது. ஒரு காலை சாக்ஷியின் உடல்நிலை சற்று மாறியது போல் இருந்தது. ஸ்ராவன் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் புன்னகையுடன் விடை கொடுத்தார். வீடு திரும்பும்போது சாக்ஷியின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. ஸ்ராவன் வண்டியை நிறுத்தினான். பிறகு அவளை பார்த்துச் சொன்னான், மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? சாக்ஷி சிரித்துச் சொன்னாள், மிகவும் அதிகம். வீடு வந்தவுடன் சாக்ஷி தாய் ஆகப் போகிறாள் என்று எல்லாருக்கும் தெரிந்ததும் முழு வீடும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. ஸ்ராவனின் அம்மா அவளை கட்டித் தழுவினாள். அவள் அப்பா ஸ்ராவனின் தோளில் கை வைத்தான். அஞ்ச் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தான், எனக்கு சின்ன குழந்தை வரும். சாக்ஷி ஒவ்வொரு கணமும் தன் கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். இது அவள் வாழ்க்கையின் முதல் தருணம். அவள் தன் உள்ளே ஒரு புதிய வாழ்க்கையை உணர்ந்தாள். அவளுக்கு இந்த உணர்வு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. மாதங்கள் கடந்தன. ஸ்ராவன் அவளை முன்பை விட அதிகமாக கவனித்தான். அவன் சரியான நேரத்தில் மருந்து கொடுத்தான், பழங்கள் ஊட்டினான், ஓய்வெடுக்க வலியுறுத்தினான். ஒவ்வொரு பரிசோதனையிலும் தானே அவளுடன் சென்றான். இறுதியில் அந்த நாள் வந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தது. சில மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அவருடைய முகத்தில் புன்னகை இருந்தது. வாழ்த்துக்கள், உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அம்மாவும் குழந்தையும் இருவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஸ்ராவன் தானாகவே கடவுள் முன் தலையை வணங்கி நன்றி செலுத்தினான். அவன் முதல் முறையாக தன் சிறு மகனை மடியில் ஏற்றபோது அவன் கண்கள் நனைந்தன. சாக்ஷி படுக்கையில் படுத்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். ஸ்ராவன் அவள் அருகில் வந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இன்று நம் குடும்பம் உண்மையிலேயே முழுமை அடைந்தது. சாக்ஷி தன் இரு மகன்
பலன்களையும் பார்த்தாள். பிறகு ஸ்ராவனை அன்பான பார்வையுடன் பார்த்து சொன்னாள், கடவுள் எனக்கு இழந்த வாழ்க்கையை திருப்பி தந்துவிட்டார். அறையில் மகிழ்ச்சியின் ஒலி எழுந்தது. அன்ஷ் தன் சின்ன தம்பி அருகில் நின்று அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். தாத்தா பாட்டி மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தனர். ஸ்ராவனின் பார்வை மீண்டும் மீண்டும் சாக்ஷியின் மீது சென்று கொண்டிருந்தது. அந்த சாக்ஷி எப்போதும் அமைதியாக இருந்தவள். இன்று அவள் முகத்தில் அமைதியும் திருப்தியும் அன்பும் வாழ்க்கையும் இருந்தன. அடுத்த சில மாதங்களில் வீட்டின் ஒளி முன்பை விட அதிகரித்தது. சின்ன குழந்தை சில சமயம் ஸ்ராவனின் மடியில் இருப்பான். சில சமயம் சாக்ஷியின் மார்போடு ஒட்டி அமைதியாக தூங்குவான். அன்ஷ் தன் சின்ன தம்பி அருகில் அமர்ந்து அவன் சிறு விரல்களை பிடிப்பான். பிறகு மகிழ்ச்சியுடன் சொல்வான், நான் பெரிய அண்ணன். இதை கேட்டு எல்லாரும் சிரிப்பார்கள். ஸ்ராவன் ஒவ்வொரு மாலையும் வீடு திரும்பியவுடன் முதலில் இரு குழந்தைகளையும் தன் கைகளில் அணைத்துக் கொள்வான். பிறகு சாக்ஷியிடம் புன்னகையுடன் சொல்வான், இன்று என் முழு உலகமும் என் முன் அமர்ந்திருக்கிறது. சாக்ஷி வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்திக் கொள்வாள். ஆனால் இப்போது அவள் முகத்தின் புன்னகை ஒருபோதும் குறையாது. அவள் அடிக்கடி நினைப்பாள், வாழ்க்கை அவளுக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்ததோ, ஒருவேளை கடவுள் அந்த எல்லா பொறுமையையும் ஒரு மனிதனின் அன்பில் திருப்பி தந்திருக்கலாம். ஸ்ராவனும் ஒவ்வொரு கடந்து செல்லும் நாளோடும் அவளை முன்பை விட அதிகமாக கவனிக்கத் தொடங்கினான். சில சமயம் தானே தேநீர் தயாரித்துக் கொண்டு வருவான். சில சமயம் குழந்தைகளை பார்த்து கொள்வான். சாக்ஷி சிறிது நேரம் ஓய்வெடுக்கும்படி. இரவில் இரு குழந்தைகளும் தூங்கிய பிறகு அவர்கள் நீண்ட நேரம் ஒருவருடன் ஒருவர் அமர்ந்து தங்கள் வரவிருக்கும் நாள்களின் கனவுகளை பார்த்தார்கள். இருவர் இதயத்திலும் இப்போது எந்த பயமும் இல்லை, எந்த புகாரும் இல்லை. அன்பு மட்டுமே இருந்தது. நம்பிக்கை இருந்தது. ஒரு முடிவில்லா அமைதி இருந்தது. சாக்ஷி மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்தாள், அவர்கள் வீட்டின் இந்த மகிழ்ச்சிகள் எப்போதும் இப்படி தொடரட்டும். இதுதான் அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு.